உலகம் முழுவதும் 6000 தேட்டர் சார். தமிழ்நாடு மட்டும் ஒரு 1000 தேட்டரில் வெளியிட போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போட்டுருங்க. அப்போ ரெடி ஆகிட்டீங்க. படம் வந்து முதல் நாளே 3500 கோடி ரூபாய் வசூல் போட்டுருவீங்க. அப்போ அதான் அது அடுத்த செய்தி. அது விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாக்க ஒரே ஷோவில் 3000 கோடி வர்றது தெரியாமல் இவனுக்கு என்னத்துக்கு தொழில் ஆரம்பிச்சுங்க. பைத்தியக்காரனுங்க. இது தெரியாமல் இருக்கிறாரு அம்பானி, அதானி, பில் கேட்ஸ். விஜய் கொடியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் அவரு தான் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக கூப்பாடு போட்டாங்க. நீங்கள் பல தலைவர்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க. இவர்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. தலைவர்கள் ஸ்லோவாக இருப்பாங்க. இவர் மாதிரி டெட் ஸ்லோவாக இருந்து நான் பார்த்தது. ஏன் சார் உடனே சொன்ன மாதிரியே உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, உடனே கொடியை வெளியிட்டார், அடுத்தடுத்து வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ மாநாடும் வெளியிட்டார்ல. இப்போ மாநாடு எப்போ வரப்போகுது? இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள இப்போ மாநாடு. ஒரு மாதத்துக்கு கொடி எப்போ போட்டாரு? கொடி போட்டு ஒரு வாரம் தான் சார். கட்சி ஆரம்பிக்கிறேன் எப்போ சொன்னார்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறேன். கட்சியை ஆரம்பித்தாவே கொடியை தரது தான் மெயின் வேலை. தொண்டர்களுக்கு அதுதான் வேலை. கொடியை உருவாக்குறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு அவருக்கு. அந்த கொடிக்கு என்ன விளக்கம்னு கேட்டாக்கா நான் மாநாட்டில் சொல்கிறேன். என்ன விளக்கம் அவருக்கே தெரியாது. வேடிக்கையான ஒரு தலைவர். வரட்டும், அவர் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டும் கிடைச்சா கிடைக்கட்டுமே, வரட்டுமே, யார் வேணா. விஜய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எத்தனை சீட்டு ஜெயிப்பாருன்னா அது தோணுது உங்களுக்கு? 234 அவர் தான் ஜெயிக்கும். என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஏங்க நீங்களாம் இருக்கீங்க தூக்கி விட்றதுக்கு. அப்புறம் என்னன்னாங்க மீடியாக்கள் என்ன நம்ம நினைச்சா தூக்கி விட்டுறலாம் நினைச்சுக்கு தான் கேட்குறீங்க இந்த கேள்வி எல்லாம். மீடியாக்களால் மட்டுமே இது சாத்தியப்படுமா சார்? நீங்கள் நினச்சிட்டு பேசுறீங்க. அவரை பெருசாக தூக்கி விட்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஆளை தூக்கி விட்ருக்கீங்க. இன்னைக்கு வரல ஒரு டெபாசிட்டே வாங்கினீங்க ஒரு எலெக்ஷன் கூட. நீங்க யாரை சொல்றீங்க? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். உங்களால் என்ன பண்ணிட்டு முடிஞ்சது? அவருக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? மக்களால் நிராகரிக்கப்படுகிறார். திரும்ப திரும்ப நிராகரிக்கப்படுகிறார்கள். அவ்வளோதான். ஆமாப்பா, மீடியா வந்து ஒருத்தருக்கு வந்து விளம்பரம் கொடுக்க முடியும், தலைவனாக்கிட முடியாது. அவ்வளோதான். நான் தெளிவாக சொல்கிறேன். ஆதித்தனார் நடத்தின தினத்தந்தி பத்திரிக்கை ஒரு காலத்தில் அவங்க வச்சது தான் சட்டம். தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலே நம்பர் 1 பத்திரிக்கை, ஹையஸ்ட் சர்க்குலேஷன். கட்சி ஆரம்பித்தார். நாம் தமிழர் கட்சி பேர். போனி ஆகல, பசாம் திமுக போய் சரண்டர். அவரோடவா நீங்களாம் சக்தி வாய்ந்த மீடியாக்கள். அன்னைக்கு வேற பத்திரிக்கையே கிடையாது. அவர் வச்சதான் சட்டம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவரால் ஒரு கட்சியை நடத்த முடியல. பத்திரிக்கை வாங்கினா கட்சியில் சேரல. தினத்தந்தி வாங்காதவனே கிடையாது, எவனும் கட்சியில் போய் சேரல. அவ்வளோதான். அவரே தோத்தார். எலெக்ஷன் தோத்தார். தோத்தது பிறகு பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு திமுக வந்து இணைச்சிட்டார். இப்போ விஜய்ங்கிறவர் ஒரு பரபரப்பு செய்தி தான் அப்படின்னு. பரபரப்பு செய்தி உங்களுக்கு தேவையானுங்கிற அளவுக்கு தேனி கொடுக்குறாரு. அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அவர் இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் வந்து பார்க்குறாங்க. அவர் ஆப் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் 10 லட்சம் பேர் கிட்ட இணையறதுக்கு முயற்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்றீங்களா சார்? இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? என்னுடைய இதை வந்து 1 மில்லியன் பீப்புள் ஒரே நாளில் பார்த்தாங்க. என்னுடைய பதிவு எனக்கு பாராட்டு தெரிவித்தார். நான் அரசியல் தலைவன் ஆகிட முடியாது. அந்த 1 மில்லியன் பீப்புள் இந்த இது என்ன உளறி இருக்கான்னு பார்க்க வந்தவங்க, எனக்கு ஓட்டு போடுறவங்க. அரசியல் வேற, சினிமா வேற. சினிமாவுக்கு சில டெக்னிக் இருக்குது. சினிமாவிலேயே நீங்கள் பெரிய சக்ஸஸ் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் வெற்றி பெற்ற படங்களில் நீங்கள் இருந்தீர்கள். உங்களால் அந்த படம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ அவருக்கு வந்த கூட்டம் அட்லீஸ்ட் இப்போ வர இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா சார்? அப்படி இருந்தாங்க சிவாஜி தாங்க நம்பர் 1 வந்திருக்கணும். அவருடைய நடிப்பை பார்த்துக்க மயங்காதவன் யார் இருந்தான்? எம்ஜிஆர் நடிக்கவே தெரியலன்னாங்க, கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் தானே 3 தடவை வந்தார் சீஃப் மினிஸ்டர். ஜெயலலிதாவுக்கு என்ன நடிக்க தெரியும்? வந்துட்டு போனாங்க, அது சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருச்சு. இல்லை, அது காரணம் எம்ஜிஆர் இல்லை சார். அது வேற, எப்படியோ வந்தாங்கல்ல. அது மாதிரி பின்னணி இருக்கணும். இப்போ விஜயகாந்த் எப்படி வந்தார்? பண்ருட்டி ராமச்சந்திரன்ற ஒரு அரசியல்வாதி பின்னாடி நின்னாரு, தூக்கிட்டு வந்து வச்சாரு. லியாகத் அலிகான் அந்த மாதிரி. என்னைக்கு அவர் வந்து பண்ருட்டி வெளியே போனாரோ அன்னைக்கு விஜயகாந்த் காலி ஆயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ விஜயகாந்த் அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கிறாரு அவரு. விஜயகாந்தனுடைய மூளையா செயல்பட்டவர் பண்ருட்டி தாங்க. அவரால் தான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனார். என்னைக்கு அவர் ஒதுக்கிட்டு அவங்க குடும்பம் உள்ள நுழைஞ்சதோ அன்னையோட அவங்க கட்சி காலி ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு.
இப்போ அதனால சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தெரியாது. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? மாற்றம் என்பது ஏற்படுமா? யாரை வேணாலும் தலைவனை ஏற்றுக்கலாங்க. ஜெயிப்பது கஷ்டம். தலைவனா வரணும். தேர்தலில் வந்து மக்களை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு சக்தி இருக்கணும். வந்தால் வந்துடும். ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறாரு, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசுவாங்க. இதெல்லாம் சொல்லி தான் அவர் வந்து தியாகி இவ்வளோலாம் திறந்துட்டு வர்றாருன்னு. அவர் மக்களுக்கு என்ன செஞ்சார் அந்த பணத்தை வச்சு? ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரா? ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காரா? ஒரு ஏதாவது ஏழைகளுக்கான இதெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்காரா? அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் 4 பசங்களுக்கு ஸ்லேட்டு பென்சில் கொடுத்து எனக்கு ஓட்டு போட்டுட்டு வந்தார். வேற என்ன பண்ணார் அவரு? ரசிகர்கள் மூலம் அங்கங்க வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறது, வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டு நான் என் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அப்படித்தாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் விஜய் ரசிகன் சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜய் பேரை சொல்லி ஓட்டு கேட்டாங்க அவங்க. அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் விஜய் ரசிகன் சொன்னேன் என்ன அர்த்தம்? அவர் புகைப்படத்தை மட்டும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா அடுத்த எலெக்ஷன்ல நிற்கிறாருல. ஆனால் எப்போ நிற்பாருன்னு தான் தெரியல. வர 26ல் நிற்கிறேன்னாரு சார். சொல்லியிருக்காரு. 26ஆம் வருஷம் 2026 சொன்னாரு, 3026 சொன்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 2026 கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரியே பேசிட்டாரு. வரட்டும், யார் வேணாங்கிற. ரொம்ப நாள் இல்லையா? பார்ப்போம், பார்க்கலாம். ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை. உங்களால் முடிஞ்சதை தூக்கி விட்டு பாருங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். மீடியாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒருத்தனை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அவர் சினிமா ஒரு தடவையும் வெளியாகும் போது நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. அவர் படம் வெளியாவதற்கு அந்த நெருக்கடி தாங்க முடியாம தான் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கதை என்னுடையதுன்னு ஒரு கதாசிரியர் வழக்கு போடுவார். இந்த படத்தினுடைய உண்மை கதாசிரியர் நான், எழுத்தாளர் வழக்கு அப்படின்னு போடுவார். படம் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படத்துக்கு விளம்பரம். இதுதான் அவருடைய டெக்னிக். அது எடுபடலை. அப்புறம் அப்படி தான் வந்து ஒரு படத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி, விஸ்வரூபம் படத்துக்கு தடை விதிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டு, ஏன்னா அந்த படம் வந்து ஆன்டி முஸ்லிம், அந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறதுக்கு ஜெயலலிதாவும் கமலும் சேர்ந்து ஒரு நாடகம் ஒன்று ஆடினாங்க. அதில் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. கண்ணாபின்னு ஓடி போச்சு. இன்றைக்கு வரலும் தமிழில் எடுத்த படம் யாருக்குமே ஓரளவும் புரியாத ஒரு படம் ஒன்று உண்டுன்னா அது விஸ்வரூபம் தான். கமலுக்கு அது என்ன கதைன்னு தெரியாது. அந்த மாதிரி படம் அது ஓடன்னு ஓடிச்சு. அதையே பேஸ் பண்ணிட்டு விஜய் ஒரு படத்துக்கு ட்ரை பண்ணார், எடுப்பட்டாங்க. ஆனால் தலைவா படத்தை இங்கே ஃபுல்லாக பேன் பண்ணதுக்கு அப்புறமா ஜெயலலிதா அவங்கள பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஜயும் போனாங்களே சார், அவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போனாங்க. யார் இருக்கிற இடத்துக்கு? ஜெயலலிதா அவர்கள் தங்கியிருந்த படம் டெஸ்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் என்னாச்சு? அவங்க பார்க்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு சிடிலாம் வந்துச்சு. படமெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அவங்க ஆரம்பிச்ச கட்சியை கழிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்குள்ள சிடிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் வர்றதாங்க. அது சிடி எல்லாம் தடுக்க முடியாதுங்க. சிடி எல்லாம் பென்ட்ரைவ் எல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. அறிவியல் வளர்ச்சி, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. படம் எடுக்க ஒரே நிமிஷத்தில் வந்துடும். இன்னைக்கு சினிமா தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பூரா இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி, அதெல்லாம் தடுக்க முடியாது. அதனால தான் தியேட்டர்லாம் எல்லாம் போயிடுச்சு. சினிமா போனதுக்கு காரணம் அதுதான். அறிவியல் வளர்ச்சி வேறு மாதிரி போயிடுச்சு. வீட்டுக்குள்ளாரே பொழுதுபோக்கு வந்துடுச்சு. சினிமா போகிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. பார்க்கறது விட்டாங்க. நடிகர்லாம் இன்றைக்கி நாளைக்கு தெருவுக்கு போகிறதுக்கு நிலைமை வரும்போது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து விஜய். இப்போ நாளைக்கு ஒரு வேளை கட்சி சரியாகலன்னா நடிக்க வந்துடுவார் அப்படின்றீங்க? நடிக்க அவர் வரலாம். யார் எடுக்க போகிறாங்க? இல்லை சார், அவரை வச்சு படம் பண்ணால் அவர் படம் எடுத்து எங்கே ரிலீஸ் பண்ண போகிறீங்க? எங்கே இருக்குது தியேட்டரு? அடுத்த படம் வந்து 1000 தியேட்டர் சொல்லுங்க. அந்த படம் ரெடிங்க. எந்த தியேட்டர் வெளியிட்டு தான் இருக்கீங்க? இங்க இருக்கிற 1100 தியேட்டர்ல சார் தமிழ்நாடு. அது எங்க இருக்குது? 1100 தியேட்டர் இப்போ எங்க இருக்குது? இருக்கு சார். இப்போ 1100. இப்போ உலகம் முழுவதும் 6000 தியேட்டர் சார். தமிழ்நாடு மட்டும் ஒரு 1000 தியேட்டர்ல வெளியிட போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போட்டுருங்க. அப்போ ரெடி ஆயிட்டீங்க. படம் வந்து முதல் நாளே 3500 கோடி ரூபாய் வசூல் போட்டுருவீங்க. அப்போ அது அடுத்த செய்தி. அது இல்லை, அந்த தயாரிப்பாளர் இப்போ செய்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் சொல்லிட்டீங்களா? 1000 தியேட்டர் 3500 கோடி ரூபாய் ஒரே நாளில் வசூல். இந்த பில்கேட்ஸு, அம்பானி அதான் ஒரு பைத்தியக்கார பசங்க தொழில் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வருஷ கணக்காக நடத்தினாக்கா ஒரு 200 கோடி 300 கோடி லாபம் வரும். விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாக்கா ஒரே ஷோவில் 3000 கோடி வர்றது தெரியாமல் இவனுக்கு என்னத்துக்கு தொழில் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வட்டித்தானே. நீங்கள் தான் சொல்கிறீங்களா? ஒரு படத்துக்கு போட்ட அடுத்த 3 ஷோவில் 3000 கோடி வசூல். பைத்தியக்காரனுங்க. இது தெரியாமல் இருக்கிறானுங்க அம்பானி அதானி பில்கேட்ஸ் எல்லாம். இப்போ நடிகர் விஜய்க்கு நீங்களே என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஒன்றும் சொல்ல என்னோட சொந்த கருத்து. எனக்கு ஒன்றும் இல்லை. தைரியமாக வா, ட்ரை பண்ணு. ஏன்னா எப்படி சினிமா இல்லைங்கிறது உறுதியாகி போச்சு. இதெல்லாம் ட்ரை பண்ணு. வெற்றி அடைஞ்சால் வாழ்த்துக்கள். அவ்வளோதான். நன்றி சார்.